Hi friends, இந்த வீடியோவில் சுரக்காய் சூப் செய்ய போகிறேன். இந்த சூப் creamy and delicious-ஆ இருக்கும். நீங்கள் weight loss பண்ண ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற ஒரு சூப் இது. இந்த சூப்பை நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன சைஸ் சுரக்காவை தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். வெஜிடபிள்ஸை கட் பண்ணியாச்சு. இப்போ நான் சூப் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த சூப் மொத்தம் 4 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே. பட்டரை வேறு எதோடவும் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. பட்டர் மட்டும்தான் இந்த சூப்போட க்ரீமி டேஸ்ட்டை கொடுக்கும். பட்டர் மெல்ட் ஆகும்போதே அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணணும். இது கூட மீடியம் சைஸ் பூண்டில் ஒரு முழு பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சுரக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை 1 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு இதை குக் பண்ண விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இந்த ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போவே பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த சூப்பை பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா ஹாட்டாக இருக்கிறதுனால ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் மிக்ஸி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாக விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அதை ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ சூப்பை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.